எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தாபா ஸ்டைலில் ஒரு சிக்கன் கறி பண்ண போகிறோம். அதாவது ரோட் சைட் தாபாலலாம் இந்த சிக்கன் கறி கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதை வந்து ஃபுல்கா கூட, அதுக்கப்புறம் ரொட்டி கூடலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் ரைஸ் கூட கூட நல்லாயிருக்கும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ போனோட இருக்க சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அப்புறம் பாதி லெமனோட ஜூஸ் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதில் வந்து இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 30 மினிட்ஸ் இதை வந்து ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சிக்கன் கறி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தவாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பொரிஞ்சிட்டுது. இதில் வந்து நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ண வேண்டாம். சும்மா ரஃப்பாகவே நம்ம கட் பண்ணிக்கிட்டால் போதும். அப்புறம் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வேகிறதுக்காக. இப்போ இதில் வந்து ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அதையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா அதை வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலேயே. அது எண்ணெயிலே நம்ம வதக்கணும்னா அந்த கிரேவியோட கலர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுது. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து ஒரு 3-4 நிமிஷம் ரோஸ்ட் ஆனால் போதும். இது ஏற்கனவே இது வதக்கிட்டு அரைச்சிருக்கோம், அதனால இது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வந்து கடைசியாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை இப்பயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்க போகிறோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியே இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் குறைச்சலாக தான் போடணும். ஏற்கனவே நம்ம தயிர், எலுமிச்சம்பழம்லாம் போட்டிருக்கிறதுனால தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டால் போதும். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டோம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த மசாலா வந்து சிக்கனில் படுற மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓப்பனில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி சிக்கனை ரோஸ்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கறி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும்னு. உங்களுக்கு தண்ணியாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு மூடியை போட்டு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க போகிறோம். அது சிக்கன் திறந்து பாருங்கள். வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துட்டுது. குழம்போட கன்சிஸ்டன்சியும் எனக்கு சரியாக இருக்குது. தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க, திக்காயிடும். இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை வந்து ரொட்டி கூட, பரோட்டா கூட, ஃபுல்கா கூட, அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ், புலாவ் கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.